ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன்ஸ் குரு. நாம் இன்னைக்கு ஆரோக்கியமான நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்குது. நம்ம சாப்பிடும்போது இலையில ஊறுகாய் வைப்பாங்க. அந்த ஊறுகாயை பார்க்கும்போதே நாக்கில் உமிழ்நீர் சுரக்கும். உமிழ்நீர் அதிகமாக சுரந்துச்சுன்னா இன்சுலின் சுரக்க ஹெல்ப் பண்ணும். மருத்துவ குணமுள்ள ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் நெல்லிக்காய் ஒரு 13 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன். நீங்கள் நல்ல நெல்லிக்காயை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காய பவுட்ரு, ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு 4 ஸ்பூன் சமையல் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 6 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பவுட்ரு, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம். நம்ம ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மிலே வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் கடுவில் நம்ம 1/2 ஸ்பூன் கடுவை வறுத்துக்கலாம். எண்ணெய் இல்லாமல் வெறும் வாணலியில் வறுத்துக்கலாம். கடுகு வெடிச்சிச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம வெந்தயத்தை இப்போ சேர்த்துடலாம். வெந்தயத்தை பொன்முருவலாக வச்சிடலாம். நல்லா வாசனை வந்துடுச்சு. வெந்தயம் கலர் மாறிடுச்சு. பெருங்காய பவுடரை சேர்த்துடலாம். வெந்தயத்தையும் பெருங்காய பவுடரையும் வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நம்ம இப்போ நெல்லிக்காயை வேக வைக்கலாம். இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம இப்போ தட்டு போட்டு நெல்லிக்காய் வைக்கலாம். தண்ணி ஹீட் ஆகட்டும். 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். தண்ணி ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம். நம்ம நெல்லிக்காயை அதில் வச்சிடலாம். நம்ம மூடி போட்டு மூடிடலாம். 5 நிமிஷம் நெல்லிக்காய் வெந்துடும். நம்ம வெயிட் பண்ணலாம். நெல்லிக்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச வெந்தயத்தையும் பெருங்காயத்தையும் மிக்சியில் நம்ம பொடி பண்ணிக்கலாம். வெந்தயத்தையும் பெருங்காயத்தையும் பொடி பண்ணியாச்சு. அந்த வெந்தயத்துக்கூடையே கடுகையும் போட்டு அரைச்சிக்கோங்க. வெந்தயம், கடுகு, பெருங்காயம் 3 பொடி பண்ணியாச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம நெல்லிக்காய் வந்துடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெடிச்சிருச்சு. நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நெல்லிக்காய் எடுத்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். நெல்லிக்காய் இப்படி எடுத்து நம்ம விதையெல்லாம் எடுத்துடலாம். எல்லா நெல்லிக்காயும் இப்படி எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நம்ம நெல்லிக்காய் விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம தாளிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். வானல் சூடேறட்டும். சமையல் எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்தா தான் ஊறுகாய் வாசனையாக இருக்கும். நீண்ட நாட்களுக்கும் கெடாமல் இருக்கும். நல்லெண்ணெய், கடுகு, கடுகு நல்லா வெடிக்கட்டும். நம்ம தீயை சிம்மிலே வச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். இந்த மஞ்சத்தூள் மிளகாய்த்தூளை எண்ணெயில் போட்டால் தான் கலராகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நெல்லிக்காய், உப்பு நம்ம டேஸ்ட்டு பார்த்து கூட சேர்த்துக்கலாம். எப்பயுமே ஊறுகாயில் உப்பு கொஞ்சம் கூட இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும். ஊற ஊற நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நம்ம எலுமிச்சை பழம் ஒன்று எடுத்துருந்தோம்ல, அதை கட் பண்ணியிருக்கேன், அதையும் புழிஞ்சு விட்டுடலாம். இந்த எலுமிச்சை பழ ஜூஸு டேஸ்ட்டையும் கொடுக்கும், அது ஒரு புளிப்புத்தன்மையாக நல்லாயிருக்கும். ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்க அதுவும் ஒரு காரணம். வெந்தயம், கடுகு, பெருங்காயம், நம்ம அரைச்சி வச்ச பொடி சேர்த்துடலாம். நான் டேஸ்ட்டு பார்த்துட்டேன், உப்பு காரம்லாம் சரியாக இருக்குது. இப்போ ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்த்தியான டேஸ்டான நெல்லிக்காய் ஊறுகாய் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், அரிசி உப்புமா சேர்த்து தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.